இந்த ஸ்டோரியை நமக்கு அனுப்பின தனுங்கிறவங்க போர்டிக்ஷன், அதாவது போர்டிக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதான் மலேசியாவில், அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அதே போர்டிக்ஷனை சேர்ந்த சிவா அப்படிங்கிறவரை இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட 16வது வயசில். அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவா இன்னும் சாகலை, இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. அந்த மைண்டில் தான் இன்னுமே இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவரோட லெஃப்ட் சைடு கண்ணு மட்டும் ஓப்பன்லேயே இருந்திருக்குதுங்க. ஒரு மணிக்கு அந்த கேட்டை வந்து யாரோ ஆட்டுற மாதிரி சத்தம் கேட்டது. மா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்க. இது ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஆனால் தனுவோட பாட்டி வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ நேரம் கேட்காத சத்தம் இந்த மா மா சத்தத்துக்கு அப்புறமா யாரோ அதை கிராஸ் பண்ணி இடித்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த டைனிங் டேபிளில் இருந்த சேர் வந்து நகன்றிருக்குதுங்க. இப்படி பின்னாடி இழுத்தோன்னா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னாடி யாரோ இழுத்துருக்குறாங்க அதை. அகிலனும் தனுவும் இப்போ லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தாங்க கதையே ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ப்ரப்போஸ் பண்ணி அடுத்த நாள்ல இருந்தே இவங்க 2 பேருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அகிலனுக்கும் சரி தனுக்கும் சரி. அகிலன் வந்து ஒரு நார்மலான விஷயத்த சொன்னா கூட தனு வந்து ஹைப்பர் ஆகி ஒரு மாதிரி கத்துவாங்களாம். கத்துனதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க, ஏன் இப்போ நம்ம கத்துனோம், இது அவ்வளோ கோவப்பட வேண்டிய விஷயமே இல்லையே. இவங்களே போய் அவர்கிட்ட சாரி கேட்பாங்களாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நாள் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அதே மாதிரி இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாள்ல இருந்து மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிக்கிற வயிற்று வலி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தொடருமாங்க. சாதாரண வயிற்று வலி இல்லை, பயங்கரமாக வலிக்குமா. இவங்க கத்துற கத்துல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்களாம், என்னாச்சு பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வயிறு வலி வருமாங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் இல்லை, லெஃப்ட் சைடு வயிறு மட்டும் அப்படி வலிக்குமா அவங்களுக்கு. அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வயிற்று வலி வரும்போது தனுவோட உடம்பே அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாகிருமாங்க. இந்த இறந்தவங்களோட உடம்பு இருந்தால் எப்படி இருக்குங்க, இறந்தவங்களோட உடம்பு இருக்கும் தெரியுமா, தண்ணியில் ஊற போட்டால் ஒரு பாடியை ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க ஊற போட்டால் ஒரு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி மாறிடுமா. தனுவோட முகம் கை கால் எல்லாமே அப்படி மாறிடுமா. இதை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம எதுக்கும் ஒரு தர்காவில் போய் பார்த்துடலாம், ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, எந்த மெடிசின் எந்த இதுவுமே அவங்களுக்கு கேட்கல. இவங்களால வலியவும் தாங்க முடியல. சரிப்பா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தனுவோட அப்பா வந்து தர்காக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்லலையாம், இவங்களுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் போகாத, வேணாம், அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே இல்லை, நான் வரமாட்டேன்னு இருக்கிறாங்க. ஒரு புதுசு வயிறு வலி வரும்போது நான் வரேன், என்னை கூப்பிட்டு போங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி கத்திருக்கிறாங்க. அந்த வயிறு வலிலாம் இல்லாமல் நார்மலாக இவங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு இல்லை நான் வரல, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக தனுவை கட்டாயப்படுத்தி தர்காவுக்கு கூட்டும் போயிடுறாங்க. இவங்க உள்ளே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பாய் ஒரு 4 பேர் வந்து பிடிச்சி தான் அவங்கள உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. அங்கே தர்காவில் அந்த ஒரு பாய் இருப்பாராம், அவர் ஒரு ஆணி மாதிரி வச்சு இவங்க காலில் அடிச்சிருக்கிறாங்க. ரைட் சைடு லெக்கில் வந்து அடிச்சிருக்கிறாங்க. வலி உயிரே போயிருக்குது. கத்தி இருக்கிறாங்க, துடிச்சிருக்கிறாங்க, விட்டுருங்க அப்பா, அப்பா சொன்னா கேளுப்பா, வேணான்னு சொல்லுப்பா, வேணாமான்னு சொல்லுப்பான்னு கத்தி இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே லெஃப்ட் சைடு காலில் வச்சு அந்த ஆணியை அடிச்சிருக்கிறாங்க. சுத்தமாக இவங்களுக்கு ஒரு சொட்டு வலி இல்லையாங்க. தனுவே ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. இந்த வலியிலையுமே கத்திட்டு இருந்தவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி, அப்பா எனக்கு இந்த காலில் வலி இல்லைப்பா, எனக்கு இந்த காலில் வலி இல்லை பாய், இந்த காலில் நீங்கள் அடிக்கும்போது வலி இருந்தது, ஆனால் இந்த காலில் லெஃப்ட் சைடு காலில் வந்து எனக்கு வலி இல்லை பாய்ன்னு சொன்னோடனே அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுட்டு, இப்போ பாய் அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அந்த ஆத்மா நிறைவேறாத ஆசையோட சுத்திட்டு இருக்கு, ஒரு பையனோட ஆவி தான் இவங்க உடம்புக்குள்ள பூந்துருக்குன்னு சொன்ன உடனேயும் இவங்க எல்லாருக்குமே தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருந்துச்சுங்கிறது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இவங்க உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன தோணும், சிவா. அதே மாதிரி தான் இவங்க அந்த பாய் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. யாரு, தனு வந்து கேட்டிருக்கிறாங்க, என்ன பாய் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, நீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டப்போ, மா நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் எதனா லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அகிலன்னு சொல்லிட்டு ஒருத்தரை லவ் பண்ண இல்லை, இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு காதல் இருந்திருக்கு,
அந்த பையன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையனோட ஆத்மா இப்போ உன்னோட உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. உன் உடம்புக்குள்ள இருக்கு. இன்னும் அது முழுசா உன்னைய ஆக்கிரமிக்கல. ஆனா உன் உடம்புக்குள்ள தான் இருக்கு. உன்னைய தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். நான் எவ்வளவோ ஆத்மாவை பார்த்துருக்கிறேன், விரட்டி விட்டுருக்கிறேன் உடம்புல இருந்து. ஆனா இந்த ஆத்மா பயங்கரமானதா இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. இத வந்து விரட்ட முடியாதுன்னு கிடையாது. ஆனால் 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் வருஷம் எடுத்து தான் இத ஓட்ட முடியும். உடம்புலேருந்து போறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னே சொல்ல முடியாதுங்கிற மாரி கை விரிச்சிருக்கிறேன். ஏங்க 1 வருஷம் ஆச்சுன்னா வயிறு வலி என்னங்க ஆகுறது? நான் டெய்லி இப்படியே வலியில துடிச்சிட்டு இருக்கவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. அவனோட மோட்டிவ் தான் என்ன? அவன் ஏன் என்னைய வந்து இந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணணும்? நானும் அவனும் லவ் பண்ணோம். அவன் இறந்துட்டான். இப்ப நான் என்ன பண்றது? நான் கொஞ்ச நாள் அதுலேருந்து கடந்து வந்ததுக்கப்புறமா இப்போ எனக்குன்னு ஒருத்தர நான் நான் லவ் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவன்கிட்ட நானே பேசுறேன் அவன இங்க வர வைங்கன்னு சொல்லும்போது, அவனோட மோட்டிவ் வந்து அது கிடையாது. நீ ஒண்ணு இறந்துரணும். செத்து போய் அவர் கூட வாழணும். அப்படி இல்லையா, உன்னைய லவ் பண்றாரு இல்லையா, நீ லவ் பண்ற இல்லையா அகிலன், அவரே உன்னைய விட்டுட்டு போயிறணும். அப்படி இல்லன்னா நீ அவர விட்டுட்டு வந்துரணும். ஆக மொத்தம் நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது. நீ தனியா தான் இருக்கணும். இல்ல இறந்துரணும். அவன் கூட போய் வாழணும். இதுதான் அந்த ஆத்மாவோட மோட்டிவ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, இப்ப தனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்ல வந்து கெஞ்சி கேட்குறாங்க, "எப்பா எப்படியாச்சும் என்னைய வந்து குணப்படுத்துங்கப்பா. இந்த ஸ்டொமக் பெயின் என்னால தாங்க முடியல." ஏன்னா தர்காலேருந்து இவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா 1 வருஷம் ஆகுங்கிறாரு. வேற எங்கேயாச்சும் கூட பாருங்கன்னு சொல்லிட்டு, இவங்க போகாத சர்ச் இல்ல, இவங்க போகாத கோயில் இல்ல, இவங்க வேண்டாத தெய்வம் இல்லையாங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு துளி கூட அது சரியாகலையாம். இவங்க நாளுக்கு நாள் இன்னும் அவஸ்தைய அனுபவிச்சிருக்கிறாங்க நெறையா. ஏதோ ஒரு உருவம் வந்து கிச்சன்ல நிக்கிற மாரி பார்த்துருக்கிறாங்க. இவங்க அம்மா பார்ப்பாங்களாம். இவங்க பாட்டி ஒரு தடவ பார்த்து மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்கிறாங்களாம் ஹால்ல. இப்படி ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க அவங்க வீட்ல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல தனுக்கே வந்துட்டு வெறுப்பாயிருதுங்க. ஏன்னா போற இடத்துலலாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆத்மா வந்து வெளிய வெளிய தான் நிக்குது. இந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு கோயிலுக்குள்ள போனாலோ, இல்ல ஒரு தர்காக்குள்ள போனாலோ, அந்த ஆத்மா வந்து இவங்க உடம்புக்குள்ள இருந்து வெளிய போயிருது. அந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது தான் எங்களால இத பண்ண முடியும். அது ரொம்ப உக்கிரமா இருக்கு, ரொம்ப கோவமா இருக்கு. இதையே எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கிறாங்கங்க. எங்க போனாலும், "டேய் உங்களுக்கு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வீட்ட விட்டு வெளியவே போயிரலாமா?" அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் வந்துருச்சாங்க. அதுவுமே இவங்களுக்கு தோணலையாம். இவங்க மைண்ட் 2 ஆயிருச்சாங்க. ஒண்ணு பாசிட்டிவா திங்க் பண்ணுதாம். இன்னொன்னு நெகட்டிவா திங்க் பண்ணுதாம். ஒண்ணு சொல்லுது, "நீ வீட்ட விட்டு வெளிய போக்கூடாது. இங்க தான் இருக்கணும். அப்பா, அம்மா பேச்ச கேட்டு, அகிலனோட பேச்ச கேட்டு, நம்ம லைஃப்‌க்கு என்னவோ அத மட்டும் நீ பாருன்னு" சொல்லிட்டு ஒரு நல்ல மனசு சொல்லுதுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா, "இங்கேருந்து ஓடிரு. இவங்க கிட்ட இருக்காத. இவங்க இப்படிதான் உன்னைய தர்காவுக்கும், கோயிலுக்கும், சர்ச்சுக்கும் கூட்டு போய் என்னைய உன்கிட்டருந்து பிரிக்க பார்க்குறாங்க. நீ வெளிய போ, வெளிய போ, வெளிய போன்னு" சொல்லி சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்குதுங்க. அவங்க வீட்ல அவங்க பாட்டி மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவும், அம்மாவும் எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வந்து கீழ போய் யார்கிட்டயோ பேச போயிருக்கிறாங்கங்க. இந்த டைம்ல இவங்க எப்படி அந்த வீட்ட விட்டு வெளிய வந்தாங்க? எப்படி நடு ரோட்டுக்கு வந்தாங்க? எப்படி அவங்க அந்த ரோட்ல இருந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியலையாங்க. அதுவே அவங்களுக்கு ஞாபகமே இல்லையாம். ஒரு மாரி பிரம்ம புடிச்ச மாரி இருந்திருக்கிறாங்கங்க. அவங்க எப்படி வெளிய வந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியலையாம். அவங்க ஃப்ளாட்லேருந்து கீழ இறங்கி நடு ரோட்ல நடக்க ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட் ட்ரெஸ்ஸோட, போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட. ஒரு மைண்ட் சொல்லியிருக்கு, "ஏய் நீ வந்து வெளிய போகக்கூடாது. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நீ எப்படி போவ?" அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்குது. வேலை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க வீட்லருந்து ரொம்ப ஒரு ஒரு 30, 40 கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் அடுத்த ஊர்ல போய் வேலை பார்க்குற மாரி கிடைச்சிருக்குதுங்க. அதனால இவங்க போலாமா? வேணாமா? இல்ல இவங்க இந்த மாரி வயித்த வலியில இருக்கிறேன். அப்பா, அம்மா கூட இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரியா இருக்கு. டென்ஷனா இருக்கு. நான் பேசாம அந்த வேலைக்கே போயிடுறேன் அகிலன். நீங்களும் வந்துருங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி ஃபோன்ல அவர்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போத்துல இருந்தும் இவங்களுக்கு வந்து, "நீ இங்க போக்கூடாது. வேலைக்கு போக்கூடாது. நீ எங்கேயாவது போயிரு, எங்கேயாவது போயிரு, எங்கேயாவது போய் விழுந்து செத்துரு" அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் வந்திருக்குதுங்க. இந்த நெகட்டிவ் மைண்ட் சொல்லியிருக்குதுங்க. இப்போ இவங்க எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு 21 மிஸ்டு கால் வீட்ல இருந்து அவங்க அப்பா, அம்மா மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க எடுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஃபோன் அடிக்கும்போது அந்த சுயநினைவு வருது அவங்களுக்கு. எடுத்து பார்த்தா அவங்களோட லவ்வர். இப்ப இருக்கிற லவ்வர் அவங்க அகிலன் வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. அட்டெண்ட் பண்ணி, "அப்பா சொல்லுப்பா. ஏய் எங்கடி இருக்கிற? உங்க வீட்லருந்து வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா, அம்மா மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நீ எங்க போன? எங்க இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தான் சொல்றாங்க, "நான் எப்படி வெளிய வந்தேனே எனக்கு தெரியல அகிலன். நான் எங்கேயோ நடந்துட்டு இருக்கிறேன். நான் நைட் ட்ரெஸ்ஸோட தான் வந்திருக்கிறேன். நான் வெளிய வரக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன். அப்பாவுக்கு வந்து அசிங்கமாயிரும். அப்பா பேச்ச தான் கேட்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு மைண்ட் இன்னொரு மைண்ட் வந்து என்னைய வந்து பிரெயின் வாஷ் பண்ணுது. நீ வெளிய போயிரு, செத்துருன்னு சொல்லி என்னைய பண்ணுது. எனக்கு என்னன்னே தெரியலன்னு" சொல்லி அழுதுருக்கிறாங்க.
இப்போ அவங்க ஆள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வீட்ல வேற மாரி சொல்லிர்றேன்னு" சொல்லிட்டு, அவங்க வீட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, "அவங்க வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்டலாம் சொன்னா நீங்க விடுவீங்களான்னு தெர்ல. அதனால தான் அவளே வந்து கிளம்பி போயிட்டாளாம். விடுங்க, நான் வந்து வர சொல்றேன் வீட்டுக்குங்கும்போது" அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. "இல்லப்பா, நீ உன்னோடயே வச்சுக்க. நீங்களும் வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணாவே வீடு எடுத்து நீ அவங்க கூடயே இருந்துக்க. நீ பார்த்துக்கப்பா. அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறா. அவ எப்படினாலும் இங்க வந்தான்னா, அவளால அந்த வலிய தாங்க முடியாது. அவள பார்த்து என்னாலயும் மனசளவுல நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நீ அவள பார்த்துக்கப்பான்னு" சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாருங்க. சுபாங் ஜெயாக் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது. அதே இடத்துல தான் இவரும் அந்த அகிலனுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால, அங்கேயே ஒரு வீடு எடுத்து குடுக்குறாரு. இப்போ தனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயித்து வலி வந்து சரியா இருக்குதுங்க. ஒ ரொம்ப நாளா தூங்கவே இல்ல. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மாசமா அவங்களுக்கு சரியான தூக்கமே கிடையாதாம். ஆனா, சுபாங் ஜெயாக்கு வந்ததுக்கு அப்புறமா, அகிலன் கூட இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வயித்து வலி சரியாகுது. அவங்க வந்து நிம்மதியா தூங்கி இருக்கிறாங்க. 1 மாசமா கஷ்டப்பட்டவங்க, வயித்து வலினால நிம்மதியான தூக்கம் இல்லாதவங்க, நல்லா தூங்கி இருக்கிறாங்க. நடுவுல கேப் கிடைக்கிறப்பலாம் அவங்க அப்பா, அம்மாவையும் போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, எப்பாடா! எப்படியோ நம்ம அதுலேருந்து வெளிய வந்துட்டோம். அவனே பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல. நமக்கு புடிச்ச அந்த ஒரு விஷயம் வந்து விட்டுருச்சு நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல ஹேப்பியா ஃபீல் பண்ற நேரத்துல, மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் ஆரம்பிக்குதுங்க. நைட்டு ஒரு 1 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கத்தி அழுதுருக்கிறாங்க. அகிலன் வந்து பார்த்து பயந்துட்டு, "என்னம்மா என்னாச்சும்மான்னு?" சொல்லும்போது, "அவன் வந்துட்டான். எனக்கு மறுபடியும் வந்து பெயின் ஆரம்பிச்சுருச்சுங்க. என்னால தாங்க முடியலங்கன்னு" சொல்லிட்டு அழுதுருக்கிறாங்கங்க. கத்தி கத்தி அழுதுருக்கிறாங்க ஒரு மாரி. அடுத்த நாள் காலையில அகிலனுக்கு தெரிஞ்ச கோயில் ஒண்ணு இருக்குதாம். "அங்க வந்தேன்னா கண்டிப்பா உன்ன வந்து குணப்படுத்திருவாங்கம்மா. நீ வாம்மான்னு" சொல்லிட்டு தனுவ கூப்ட்டுருக்கிறாருங்க. தனுக்கு வெக்ஸ் ஆயிருக்குது. "என்னடா நீங்க இங்க வா, அங்க வாங்கிறீங்களே ஒழிய, எனக்கு இது சரியாக மாட்டேங்குது. இருந்தாலும் நீ சொல்றங்கிற காரணத்துக்காண்டி, நீ மொத தடவ கூப்பிடுறங்கிற காரணத்துக்காக நான் வரேன் உன் கூட. நான் இந்த இடத்துக்கு வந்தும் எனக்கு சரியாகலன்னா, என்னைய தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. நான் எங்கேயாவது போய் செத்துடுறேன். இல்ல எங்கிட்டாவது போயிடுறேன். என்னைய யாருமே கண்டுக்காதீங்க. என்னைய விட்டுருங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. என்னால உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனைங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்கங்க. இப்ப அகிலனுக்கு தெரிஞ்ச ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு தனுவ கூட்டு போறாரு. அங்க உள்ள போம்போதே இவங்களுக்கு வந்து ஒரு மாரி ஆயிருக்குது. ஏதோ ஒரு மாரி நெகட்டிவா ஃபீல் ஆயிருக்கு. இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாரியே இருந்திருக்கு. அந்த தர்காக்குள்ள போற மாரி இருந்தா அதே ஃபீல். கோயிலுக்குள்ள போன உடனே கருப்பண்ணசாமிய தொட்டு கும்பிட்டுட்டு இவங்க பூசாரி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரிலாம் எனக்கு நடக்குதுங்க ஐயா. ஆரம்பத்துலருந்து என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து அவங்களோட எங்கம்மா உங்களுக்கு வந்து எங்க பெயின் இருக்குன்றாங்க. லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா பெயின் இருக்குன்னோனே, அவங்க லெஃப்ட் சைடு கால்ல வந்து அந்த எலுமிச்சம்பழத்த வச்சு நல்லா உருட்டி எடுத்து, அதுலருந்து அத பிச்சு அப்படியே கையிலேயே பிச்சு எடுத்துருக்காரு. உள்ள பார்த்தா ஒரு ஊசி இருந்திருக்குதுங்க. உங்களுக்கு வந்து யாரோ செய்வன வச்சிருக்கிறாங்கம்மா. அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு. இப்ப தனுக்கு வந்துட்டு ஒரு மாரி வெறுப்பாயிருக்கு. என்னடா இது? ஒருத்தவங்க என்னடான்னா பேய் இருக்குங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னடான்னா அந்த மாரி செய்வன வச்சிருக்கேங்கிறாங்க. இதுல நான் எதத்தான் நம்புறதுன்னு சொல்லிட்டு அ ஒரு மாரி வெக்ஸ் ஆயி போய் வந்திருக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, அந்த விஷயத்தெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்டொமக் பெயின் சரியாயிருக்குது. நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் அகிலன். நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் லைஃப் வந்து மாறிடுச்சுன்னு" சொல்லி, அன்னைக்கு நைட்டு இவ்ளோ நாளா வெளிய உலாத்திக்கிட்டு இருந்த அந்த சிவாவோட ஆத்மா, அதாவது இவங்களுக்கு சிம்ப்டம்ஸ் தான் தெரியும். வயிறு வலிக்கும், இல்ல யாருனா ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாரி இருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ணி போன மாரி இருக்கும். இல்ல இந்த ஸ்க்ரீன் எல்லாம் தள்ளி விட்ட மாரி இருக்கும். சேர இழுக்கிற மாரி இருக்குமே ஒழிய, இப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ தனுவோட உடம்புக்குள்ள புகுந்த அந்த சிவா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சிவா. அதாவது அ அவ் அவங்க பேசுறாங்களாம் அகிலன் கிட்ட. "டேய்! இது வந்து என்னோட ஆளு. அதாவது அந்த மாரி லைக் இவ வந்து எனக்கு சொந்தம். நீ வந்து இவள விட்டு ஓடிரு. உனக்கு அவள தான் சொல்லுவேன். இல்லன்னா உன்னைய கொன்றுவேன். இல்லன்னா இவள கொன்றுவேன். இது நான் ஒரு தடவ தான் சொல்லுவேன். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்னைய பத்தி தெரியாதுன்னு" சொல்லிட்டு இவங்க தனுவோட உடம்புல இருந்து மிரட்டி இருக்குதுங்க அகிலன. ஒரு நாள் தனுவும், அகிலனும் அந்த கோயிலுக்கு போறதுக்காண்டி இவர கூட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. தனுவ வந்து கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறாரு அகிலன். கார்ல போயிட்டு இருக்கும்போதே வெளிய குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க தனு. இவரு வந்து புடிச்சுக்கிட்டு, "ஒரு நிமிஷம் கார நிப்பாட்டுங்க அண்ணே, கார நிப்பாட்டுங்கன்னு" சொல்லிட்டு, "என்னாச்சும்மா? ஏம்மா இப்படி வெளிய குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கிலன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்து வெளிய குதிக்க கூடாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒருத்தன் வந்து என்னைய குதிச்சிரு, கீழ குதி, உன்னைய தள்ளி விடுன்னு சொல்றான். அப்படி வித்துறலாம் போல இருக்குங்க. என்னைய விட்டுருங்கன்னு" சொல்லி அழுதுருக்கிறாங்கங்க. அப்போ அவரு சொல்லியிருக்கிறாரு, "அம்மா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாம்மா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். ஒண்ணும் இல்லம்மான்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர தள்ளி விட்டுட்டு அவங்க வெளிய குதிச்சிருக்கிறாங்கங்க. குதிச்சு அந்த மண் லாரிலாம் வருமாம் அந்த ரோட்ல. இப்போ அந்த மண் லாரி ரோட்ல அவங்க தனு வந்து ஓடியிருக்கிறாங்கங்க. பின்னாடியே அகிலனும் ஓடியிருக்கிறாரு.
போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாம். அங்க இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு மாரி என்னப்பாச்சுங்கும்போது, இல்ல ஒண்ணும் இல்லங்கன்னு சொல்லிட்டு இவரு புடிச்சுட்டு வந்திருக்கிறாருங்க. இவர போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாருங்க. அவர் அதுக்கும் எந்த ஒரு கோவமும் படாம, ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அகிலனால தனுவோட வீட்ல வந்து இத சொல்லாம இருக்க முடியல. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏ டூ இசட் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாரி அவங்க உடம்புக்குள்ள வந்து அந்த சிவாங்கிற பையன் வந்து என்கிட்ட பேசுனான். ஒண்ணு நீ வந்து ஓடி போயிரு, இல்லன்னா வந்து நான் அவள கொன்றுவேன் அப்படிங்கிற மாரிலாம் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லி, நான் அவனுக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, நீ தான் பிரச்சனை. நீ போயிரு. இல்ல அவள கொன்றுவேன் நானு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த சிவா வந்திருக்கிறாப்புல. டேய் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? நீ என்னடா செஞ்சுகிட்டு இருக்கிற? உன்னையும் அவளை விட்டு போக சொன்னா நீ வந்து விட்டுட்டு போயிடணும் சரியா? அதை விட்டுட்டு அவங்க அப்பங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. அவன் வந்து என்ன பண்ணுவான்? என்ன இப்பயே நான் கீழே விழுந்து செத்துட்டா என்ன பண்ணுவா? இப்பயே நான் உடம்புக்குள்ள இருந்து நான் கீழே விழுந்து செத்துட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனு கேட்குறாங்க. சிவா வாய்ஸ்ல, ஆம்பளை வாய்ஸ்ல பேசுறாங்க அகிலன் கிட்ட. இந்த தாய்லாந்துக்குலாம் போயிட்டு மாங் டெம்பிள்னு சொல்லுவாங்க. புத்தர் மாங் டெம்பிள்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுளில் செக் பண்ணாலும் வரும். அங்க போயிட்டு ஒரு டாட்டூ ஒன்று போடுவாங்களாங்க முதுகுல. அந்த டாட்டூ போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிரேதாத்மாவா அவங்க உடம்புக்குள்ள புகுந்து இந்த மாதிரி பாடாப்படுத்துறாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்கள பார்க்க மாட்டாங்களாம். அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிட்ட நெருங்கவும் மாட்டாங்களாம். அந்த மாதிரி டாட்டூ போட்ட ஒருத்தர் தான் இந்த அகிலனோட ஃப்ரெண்டு. அந்த அண்ணன் வந்து அவங்க பக்கத்து வீடு தானா. அதான் அந்த ஏரியால தான் இருக்கிறாரு. இப்ப இவரு அகிலன் வந்து அவருக்கு ஃபோன் சொல்லு அகிலா, என்ன நேரத்துல கால் பண்ணீங்கன்னா, அண்ணே என் வைஃப்க்கு வந்து இந்த மாரி ஆயிடுச்சுண்ணே. நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். காலைல சொல்லலான்ட்டு தான் இப்ப அவளுக்கு ஒரு மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னோனேயும், அவர் கிளம்பி வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்துட்டு இருக்கிற நேரத்துல, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த சிவாவோட ஆத்மா வந்து இவர கழுத்த பிடிச்சு தூக்கி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் அந்த அண்ணன் லேட்டா வந்திருந்தாருன்னா கொன்றுக்குமாங்க. அந்த சிச்சுவேஷன்ல போகும்போது அவர் வந்து பிடிச்சி இழுத்து, ஏய் என்னாச்சுமா? ஏய் என்னடா ஆச்சு இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேங்குதான். கண்ணே பார்க்கலையாம். இந்த தனு வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு இவரை தான் மறுபடியும் அடிக்க வராங்களாம். ஏய் அவனை போ சொல்றா, எதுக்குடா இவனை கூப்பிட்ட, இங்க வரக்கூடாதா, அவனை போ சொல்றான்னு சொல்லிட்டு இது பண்றாங்களாம். நான் சொல்ல மாட்டேன், நீ முதல்ல போடான்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட்டுருக்காருங்க. அவரை போட்டு நாய் அடி பேய் அடி அடிச்சிருக்குதுங்க. அதாவது தனு வந்து அகிலனை சிவாவா வந்து அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட உடம்புக்குள்ள சிவா புகுந்து. தனுவோட அப்பா அம்மா எல்லாருமே அந்த அன்டைம்ல ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிற நேரத்துல இவங்க வந்து மயக்கமாயிருக்காங்க. இவங்கள பெட்ல போட்டு இவர் பாட்டுக்கு பால்கனில நின்று தம் அடிச்சிட்டு இருக்கிறாருங்க. சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. அந்த அண்ணனும் எப்பயோ அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, ஏன்னா பிரச்சனைனா சொல்லி நான் வந்துடுறேன்ட்டு. இப்போ தனுவும் இவரும் மட்டும்தான் இருக்கிறாங்க வீட்டில். இவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மறுபடியும் தனுக்கு சிவாவோட ஆவி உடம்புக்குள்ள பூந்துருச்சு. வந்தவங்க அவங்களுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கமே கிடையாதாங்க. டக்குன்னு இவர் கையில் இந்த சிகரெட்டை வாங்கி அந்த சிகரெட்டை அடிச்சுக்கிட்டே இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க பால்கனியில் நின்று. டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? உன்னை நான் அடிச்சா நீ ஆளை கூப்பிடுவியா? ஒருவேளை நான் இவளை கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுவ? நீ 24 மணி நேரமும் இவ கூடயேவா இருப்ப? நான் கொண்டுட்டேன்னா என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குது. மிரட்டிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்கம் மட்டும் விழுந்துருச்சு. அங்கேருந்து மறுபடியும் பெட்டில் அவர் தூக்கி போட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு. உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அவங்கள வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் சொல்கிறப்ப அந்த கோயிலுக்கு கருப்பணசாமி கோயில் இருக்குது இல்லையா, அங்கே கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் கூட இருந்தால் தான் என்னால் இங்கே வேலை பார்க்க முடியும். ஏன்னா ஃபுல் டைமும் இவங்க வந்து அவரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சனால அவரே எடுத்தெறிஞ்சு கோயிலுக்கு போய் அந்த சாமியார்கிட்ட பேசணுன்னா கூட அந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்க விட மாட்டாங்களாம். அப்போ இவங்களை பிரித்து கூட்டு போனால் தான் இவர் அதுக்குண்டான வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பியிருக்கிறாருங்க. இப்போ தனுவோட அப்பா அம்மா போர்டிக்ஷனில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு தனுவை கூட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தனுவோட கனவுல இவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே அங்கங்கே இருக்குதுங்க. இப்போ கிச்சனில் வந்து என்னென்ன பொருள் இருக்குமோ எல்லாமே அங்கங்கே, ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே அங்கங்கே இருக்குது. காஃபி குடித்த கப்பை வந்து டைனிங் டேபிளில் தனு வச்சுருக்கிறாங்க. இவங்க போட்ட குப்பைங்க போட்ட இடத்துல அங்கங்கே இருக்குதுங்க. இவங்க கனவுல இதே அவங்க வீடு அப்படியே இருட்டி போய் ஒரு மாதிரி இருக்குது. வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வந்திருக்குது. ஒரு கருப்பு உருவம் அவங்க கிச்சன்லேருந்து அப்படியே மெதுவாக வெளியே வந்திருக்குதுங்க. வெளியே வந்தது அந்த அங்கனக்குள்ள அந்த டீ கப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்குது. அவங்க வீட்டையே பார்க்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மெதுவாக பெட்ரூமில் இவங்கள நோக்கி அந்த கருப்பு உருவம் மேலே ஏறி வந்து இவங்க கழுத்தை நெரிச்சிருக்குதுங்க. சடனாக கத்தி எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி இவங்களுக்கு பயமாக இருந்திருக்கு. அந்த கருப்பு உருவம் அங்கே இல்லை. அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டி கீழே படுத்து தூங்கியிருந்தவங்க அரண்டி எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி எந்திரிச்சோடனையும்
இவங்க வெளிய போய் பார்த்துருக்காங்க. இவங்க வச்ச டீ கப் அதே இடத்துல இருக்கு. இவங்களோட அந்த டோர் இருக்கு இல்லையா? இவங்களோட பெட்ரூம் டோரு திறந்திருக்கு. ஓப்பன்ல இருக்கு. ஏசி போட்டிருக்கனால டோர வந்து குளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா கனவுல அந்த கருப்பு உருவம் அங்கருந்து வந்ததுலருந்து இந்த டோர ஓப்பன் ஆகி, அது வழியா வந்தது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கனவுல காட்டியிருக்குது. இப்ப யார் அந்த டோர ஓப்பன் பண்ணா? இத அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதோனே, நைட் நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம, பக்கத்து வீட்ல தான் ஒரு ஃபாதர் இருந்திருக்காருங்க. சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்ட்ட போய் சொல்லி, இவங்களுக்கு அந்த கட்டுலாம் போட்டு ஒரு மாரி நைட்டு அந்த தண்ணிலாம் தொளிச்சு ஒரு மாரி தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது, ஒரு அலர்ற சத்தம். ஐயய்யோ! ஐயய்யோ! ஐயய்யோன்னு சொல்லி ஒரு அலறல் சத்தம். என்னன்னு சொல்லி போய் இவங்க கண்ண முழிச்சு பார்த்தா, அவங்க அம்மா வந்துட்டு குளிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே வெளிய வந்திருக்காங்க. "ஏய் என்னன்னு பாரு, என்னன்னு பாருன்னு" சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு மாரி கருகுற ஸ்மெல் வந்திருக்குதுங்க. அவங்க அப்பா வெளிய வந்து அந்த ஃபாதர் கிட்ட நின்னு பேசிட்டு இருந்திருக்காரு. இவங்க வீட்ல வந்துட்டு அந்த சாமி ரூம்ல எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியலையாம். இவங்க அங்க காமாட்சி விளக்கு கூட பொருத்தி வைக்கலையாங்க. ஆனா எப்படி எரிஞ்சுச்சுன்னே தெரியலையாம். மத 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 மதன்னு ஒரு மாரி எரிஞ்சிருக்குதுங்க. தண்ணிலாம் ஊத்தி அங்க இருக்கிறவங்க அந்த ஃப்ளாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற மாரி ஆயிருக்குது வீடு. ஆனா எப்படி அது பத்துச்சுங்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. இப்ப அந்த கருப்பசாமி கோயில்லருந்து ஊசி எடுத்தார் இல்லையா? அவர் வந்து அந்த பொண்ண கூட்டு வாங்கன்னு சொல்லிர்றாரு. அனுமதி குடுத்துர்றாரு. இவங்களும் இங்க இவங்களோட வீட்லருந்து கூட்டு போயிர்றாங்க. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சாமி சொல்லியிருக்கிறாரு, ஆல்ரெடி நீங்க அன்னைக்கு வந்தப்பவே அந்த ஆத்மா வந்து உங்க உடம்புக்குள்ள இல்ல. ஆனா கோயிலுக்கு வெளிய நின்னுச்சு. ஆனா அது அனுமதி கேட்டுச்சு. உங்க உடம்புக்குள்ள வரணும். நான் சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணணும். நான் ஷேர் பண்ணிட்டு போயிருவேன். எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி குடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு சாமி கிட்ட கருப்பசாமி கிட்ட வந்து வேண்டுச்சு. அதனால தான் நானும் அனுமதி குடுத்தேன் அதுக்கு. நான் உங்களுக்கு செஞ்ச அந்த சடங்கு எல்லாமே அது உங்க உடம்புக்குள்ள வந்து பேசுறதுக்கு உண்டான சடங்கு தான். ஆனால் இப்ப அது என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட ஏதோ பேச விரும்புது. நீங்க ஒரு நிமிஷம் வந்து எல்லாருமே கொஞ்சம் கண்ண மூடி அமைதியா இருங்கன்னு சொன்னோனயும், அந்த ஆத்மா வந்து பேசியிருக்குதுங்க. தனுவோட உடம்புக்குள்ள வந்து பேசியிருக்குது. என்ன அப்படின்னா, அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா, சிவா வந்துட்டு அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த பார்ட்டிலேருந்து போம்போது ஆக்சிடென்ட்ல இறந்தாருன்னு தானே நமக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க ஃப்ரெண்ட்ஸாலேயே. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் ரொம்ப நாளா போயிட்டு இருந்தத கணக்கு தீர்க்கிறதுக்காண்டி அன்னைக்கு அந்த பார்ட்டில வச்சு அவர ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து இவங்களோட வாழ்க்கையிலேருந்து போயிட்டோங்கிறத ஏத்துக்க முடியாம, இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். தனுவ வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்கிறாரு. இவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்ன்னு சொல்லியே இவங்கள சுத்தி சுத்தி வந்திருக்கிறாரு. இப்போ அகிலன்கிறவரு இவங்க வாழ்க்கையில வந்தோனே அத அவங்களால ஏத்துக்க முடியல. அத அவரே சொல்லியிருக்கிறாரு. என்னால அத ஏத்துக்க முடியல. என்னாலயும் வாழ முடியல. எனக்கு இத எப்படி எடுத்துக்கன்னே தெரியல. எனக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. அகிலன் கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. சரி ஓகே எனஃப். நான் வந்து போறேன். இவ உடம்ப விட்டு நான் போயிர்றேன். எனக்கு இவ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான். எனக்கு அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி அந்த கருப்பண்ணசாமி கோயில்லயே உட்கார்ந்து சத்தியம்லாம் வாங்கியிருக்கிறாருங்க. யாருகிட்ட? அகிலன் கிட்ட. அகிலனுக்கு ஒரு மாரி ஆயிருக்கு. அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மாரியா தான் இருக்குது. ஏன்னா, அவரு ரொம்ப மனசு உடைஞ்சு அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே, அதாவது எப்படி இறந்தாருங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லி, இவங்கள பிரியறதுக்கு மனசு இல்லன்னும் சொல்லி, ஒரு மாரி ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்திருக்குங்க அந்த இடத்துல. அந்த ஆத்மா அங்கருந்து பிரிஞ்சு போறதுக்காக. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவனோட ஆத்மா போயிடுச்சு. அது என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத அகிலனும் சொல்லியிருக்கிறாரு. அங்க இருந்த சாமியார்லேருந்து எல்லாருமே, இவங்களுக்குள்ள எல்லாருமே வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனேயும், இவங்களும் ரொம்ப தேம்பி தேம்பி ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரூ லவ்லங்க அது எப்படி சொல்றது? அவங்க அந்த அந்த லவ்ல இருந்து அவங்க அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிச்சு. இந்த காலேஜ் டைம்லேருந்து அதுக்கு முந்தின 1 வருஷம் வரைக்குமே அவங்களோட 18 வயசுல நடந்த இந்த ஒரு சம்பவம், அவங்களோட 22வது வயசுல தான் ஒரு எண்டுக்கே வந்திருக்குதுங்க. அதோட அவங்களோட காதலன் சிவா வந்து இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க. சீரியஸாவே இந்த ஒரு கதைய கேட்கும்போது நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரூ லவ்வுக்கான ஒரு அடையாளமா சிவா, தனு அவங்களோட லவ் வந்து இருந்திருக்கு. இவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, "எனக்கு இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு நடந்திருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ அவன் குடிச்சிட்டு அவன் போய் விழுந்துட்டான், இறந்துட்டான். அதுலேருந்து என்னால வெளிய வரவே முடியலண்ணா. ஆனா இந்த மாரி அவன் என்னைய சுத்தி சுத்தியே வரான். அந்த ஆத்மா என் கூட தான் இருக்கு. இது அவன் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் கண்டிப்பா இன்னொருத்தர் கூட வந்து இன்னொருத்தர லவ் பண்ணியிருக்க மாட்டேன். அ அப்படி ஒரு ஃபீலிங்ஸே எனக்கு வந்திருக்காது." அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி அவங்க இவ்வளோ தான் என்கிட்ட சொன்னாங்க. இதில வந்து புனைப்பெயர்கள் தான். தனு, சிவாங்கிறது நானா வச்ச ஒரு பேர் தான். பட் அவங்களோட நேம் வந்து வேற. இது மலேசியால நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். அவங்க சொன்னத நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். அந்த இடங்கள் எல்லாமே நான் சொன்ன பிளேஸஸ் எல்லாமே ஒரிஜினல் பிளேஸஸ் தான்.
ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாதிரி எதனா ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் என் கூடயே இருந்த ஒரு நண்பரோ, இல்ல காதலரோ இந்த மாரி என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆத்மா என்னைய தொடர்ந்துச்சு. இந்த மாரியான அமானுஷ்யங்கள்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதனா இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட Instagram ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். அண்ட் என்னோட Instagram ஐடியிலயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி வச்சுக்கோங்க. பாய். ஹலோ கோஸ்டீஸ்! எல்லாருமே வந்து ப்ளூப்பர்ஸ் பார்க்கறதுக்காக ஓடோடி வந்திருப்பீங்க. எஸ், நீங்க ப்ளூப்பர்ஸ் பார்க்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி ஏபி என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி வச்சிருக்கோங்கிறது நெறைய பேருக்கு உங்கள்ல நெறைய பேருக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். உங்க வீட்ல வந்துட்டு எதனா ஒரு ஃபங்ஷன் பண்றீங்க. அதாவது பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம். அண்டு மேரேஜ் ஃபங்ஷனா இருக்கலாம். ஏ டூ இஜட் எல்லாமே டெக்கார்லேருந்து எல்லாமே வந்து நாங்களே வந்து பண்ணி தருவோம். அதோட Instagram ஐடியும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸோ உங்க வீட்ல எதனா ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் எங்கள. அண்ட் அத மேனேஜ் பண்றது என்னோட மச்சான் தான். ஆதியந்தன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாப்படி. உங்க வீட்ல எதனா ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அந்த அந்த ஊர விட்டு இவங்க வெளிய வந்துட்டாங்க இல்லையா? சொல்ல வர்றது ஒண்ணு, வாய் ஒரு மாரி போகுது. என்ன? அது என்ன சபாங்கா? டெவில்ஸ் கிச்சன். இது வேற கண்ண கூசி தொலையுதுடா இது. ச்சீ கருமம். என்ன? முன்னாடிலாம் மறைஞ்சு உட்காந்துருப்பேன்ல. இப்ப நேரா அடிக்கிறாங்களா, ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகுது. பார்த்தீங்கன்னா மலேக்கா. மெலாக்கா. மலாக்கால மெலாக்கா மெளகா மலாக்கா. மெலாக்கா மெளகா. என்னடா என்ன ஊருன்னு பார்றா அது மெசேஜ்ல. உனக்கு அனுப்பியிருப்பேன் பாரு. மெலாக்கா மெளகாவா? நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில வந்த இதுன்னு தான் நினைக்கிறேன் கோஸ்டீஸ். என்ன பண்றது? வாய்க்குள்ளேயே வர மாட்டேங்குது பேரு. மெலாக்கா இல்ல? ஏலி முதல்ல இருந்து வராதுடா. மெலாக்காவா? மேலகாவா? ஏய் மேனகா கிடையாது. மெலாக்காவா மலாக்கா? ஐயோ நான் இப்ப என்னன்னு சொல்லுவேன். மெலாக்கா. பப போ ஐயோ மலாக்கா. சரி கட் பண்ணு. எதுவும் குறைச்சு வை கொஞ்சோண்டு. இல்ல அதெல்லாம் டேய். ஐயோ அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னடா ஃபீல் ஆகுது உனக்கு? இப்பதான் அதுவே தெரியுதா? சூப்பர். இன்னும் 4 மணி நேரத்தில் ஒரு ஸ்டோரி எடுத்துடலாம். போலாமா? கரெக்டாக இருக்கா?